வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவுமே நல்லா இருக்கேங்க. நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வர எல்லாருக்கும் ரொம்பவுமே நன்றிங்க. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் தாங்க பார்க்க போறோம். அவார்ட்ஸ் அண்ட் ஆனர்ஸ், அதாவது விருதுகள் சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் தாங்க. 2025ல இருந்து 26 வரைக்கும் விருதுகள் சம்பந்தப்பட்ட இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ் உங்களுக்காக நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். தேசிய புளோரன்ஸ் நைட்டிங்கல் விருதுகள் யாருக்கு வழங்கப்படுகிறது? அதாவது இந்த ஒரு டைப் ஆஃப் அவார்டு இருக்கு இல்லையா, தேசிய புளோரன்ஸ் நைட்டிங்கல் விருது யாருக்காக, எந்த துறையினருக்காக வழங்கப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா செவிலியர்கள். சரிங்களா, அவங்களோட அந்த செவிலியர்கள் அவங்க துறையில சிறந்த விளங்குவர்களுக்காக வழங்கப்படுற அவார்டு தான் என்னன்னு சொல்றாங்கன்னா தேசிய புளோரன்ஸ் நைட்டிங்கல் விருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது எந்த ஆண்டு முதல் வழங்கப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1973ல இருந்து இந்த அவார்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க செவிலியர்களுக்காக. சரிங்களா, அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். சைப்ரஸ் நாட்டின் உயரிய விருதான கிராண்ட் கிராஸ் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் மஹாரிஷியஸ் 3 யாருக்கு வழங்கப்பட்டது? அதாவது இதான் அவார்டு. இந்த அவார்டு வந்து யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஜூன் 16, 2025 அன்று வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது எந்த நாட்டுடைய உயரிய விருது அப்படின்னு பாத்தீங்கன்னா சைப்ரஸ். பெரும்பாலும் இந்த நாட்டுடைய உயரிய விருதுகள்லாம் யாருக்கு கொடுத்திருப்பாங்கன்னா ஒண்ணு நம்மளுடைய இந்திய நாட்டு பிரதமருக்கு கொடுத்திருப்பாங்க, அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிரசிடென்ட்க்கு கொடுக்குற மாதிரி தான் வரும். சப்போஸ் உங்களுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா இந்த ரெண்டு ஆப்ஷன்ல ஏதாவது ஒண்ணு வந்து நீங்க சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் தேர்ட் क्वेश्चन பாருங்க. தேர்ட் क्वेश्चन பால் சாகித்ய புரஸ்கார் விருது 2025 யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சரவணன் அவர்களுக்கு. இவர் வந்து என்ன புத்தகம் எழுதியிருக்காருன்னா ஒற்றை சிறகு ஓவியா அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு, ஓவியர். சரிங்களா, இந்த புத்தகத்துக்காக அவருக்கு பால் சாகித்ய புரஸ்கார் விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாராயணன். இவர் வந்து இஸ்ரோவோட தலைவரா இருந்திருக்காரு. சோ இவர் வந்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் விருது இவருக்கு 2025 வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 2025ஆம் ஆண்டுக்கான ராமன் மகாசசே விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா எஜுகேட் கேர்ள்ஸ் அப்படின்ற ஒரு தொண்டு நிறுவனத்துக்காக வழங்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா, பெண்களுக்கு கல்வி கொடுங்கள் அப்படின்ற ஒரு தொண்டு நிறுவனம், அதுக்குதான் வந்து ராமன் மகசசே விருது 2025ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து கல்பனா சாவ்லா விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா துளசிமதி முருகேசன். கல்பனா சாவ்லா விருது துளசிமதி முருகேசனுக்கு வழங்கப்பட்டுள்ளது. தேசிய நீர் விருது தென் மண்டலத்தில் சிறந்த மாவட்டத்திற்கான விருது எந்த மண்டலத்துக்கு மாவட்டத்திற்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி. சரிங்களா, தென் மண்டலத்துல தேசிய நீர் விருது, அதாவது இந்த நீரை வந்து பாதுகாத்தல் அப்படின்ற ஒரு விஷயங்களை வந்து சிறப்பா செஞ்ச மாவட்டம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. முதல் MS சுவாமிநாதன் உணவு மற்றும் அமைதி விருது யாருக்கு வழங்கப்பட்டது? அதாவது இந்த ஆண்டு தான் அறிவிச்சாங்க, 2025ஆம் ஆண்டு தான் சுவாமிநாதன் அவர்களுக்காக இந்த அவார்டு வந்து அந்த சுவாமிநாதன் பெயர்ல வந்து இந்த அவார்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விருது முதல்ல இப்ப யாருக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நைஜீரிய விஞ்ஞானி பேராசிரியர் அடமோலா அடன்லே அவருக்கு தான் இந்த விருது வந்து கிடைச்சிருக்கு. அதுவும் இந்த வருடம் தான் 2025ஆம் வருடம் தான் முதல்ல இப்படி ஒரு விருது கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. சமூக நீதிக்கான வைக்கம் விருது 2025 யாருக்கு வழங்கப்பட்டதுன்னா தேன்மொழி சவுந்தரராஜன். சரிங்களா, தேன்மொழி சவுந்தரராஜனுக்கு சமூக நீதிக்கான வைக்கம் விருது வழங்கப்பட்டது. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் காலடி பதித்த முதல் இந்தியர் சுபான்ஷி சுக்லாவிற்கு என்ன விருது வழங்கப்பட்டுள்ளதுன்னா அசோக சக்கர விருது. நம்ம நாட்டுடைய உயரிய விருதுல ஒண்ணுதான் அசோக சக்கர விருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா, அந்த விருது 2025ஆம் ஆண்டு யாருக்கு வழங்கப்பட்டுள்ளதுன்னா விண்வெளி நிலையத்தில் காலடி பதித்த முதல் இந்தியரான சுபான்ஷு சுக்லாவுக்கு தான் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பார்படாஸ் நாட்டின் உயரிய விருதான ஹானரரி ஆர்டர் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் பார்படாஸ் யாருக்கு வழங்கப்பட்டுள்ளதுன்னா நரேந்திர மோடி. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிற நாட்டுடைய உயரிய விருது பெரும்பாலும் நம்மளுடைய பிரதமருக்கோ இல்ல பிரசிடென்ட்டுக்கோ தான் கொடுத்திருப்பாங்க. சோ பார்படாஸ் நாட்டுடைய இந்த உயரிய விருதையும் நம்மளுடைய பிரதமருக்கு தான் கொடுத்திருக்காங்க. இலங்கையுடைய மித்ர விபூஷன் விருது பெற்ற முதல் இந்திய தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா அதுவும் நம்மளுடைய பிரதமரான நரேந்திர மோடி தான். இலங்கை நாட்டுடைய
மித்ர விபூஷன் அப்படின்ற இந்த விருது பெற்ற முதல் இந்திய தலைவர் வந்து நரேந்திர மோடி. 2025ஆம் ஆண்டிற்கான தேசிய புளோரன்ஸ் நைட்டிங்கல் விருது பெற்ற தமிழக செவிலியர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதாவது இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ங்க. இந்த நான் சொன்ன இல்லையா, இந்த புளோரன்ஸ் நைட்டிங்கல் விருது வந்து செவிலியர்களுக்காக வழங்கப்படக்கூடிய விருது. இது கிட்டத்தட்ட 15 பேருக்கோ என்னவோ வழங்கியிருக்காங்க. அது தமிழ்நாட்டுல வாங்கிய முதல் தமிழகத்துல சேர்ந்தவர் யாருன்னா அலமேலு மங்கையர்கரசி. இவங்களுக்கு வந்து இந்த தேசிய புளோரன்ஸ் நைட்டிங்கல் விருது வந்து கிடைச்சிருக்கு. 43வது லோக்மானிய திலக் தேசிய விருது ஆகஸ்ட் 2025 யாருக்கு வழங்கப்பட்டதுன்னா நிதின் கட்காரிக்கு. சரிங்களா, 43வது லோக்மானிய திலக் இவருடைய பெயர்ல வழங்கப்படுற இந்த தேசிய விருது எப்போது வழங்கப்பட்டதுன்னா ஆகஸ்ட் 2025 யாருக்குன்னா நிதின் கட்காரிக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 2025ஆம் ஆண்டு எத்தனை பத்ம விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன? அதாவது பத்ம விருது அப்படின்னாலே அதுல 3மே அடங்கும் இல்லையா, பத்ம பூஷன், பத்ம விபூஷன், சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். சோ இந்த 3 விருதுகளும் வரும் நம்மளுக்கு, பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன். இது மொத்தம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை விருதுகள் 2025ஆம் ஆண்டு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா 139. இதெல்லாம் இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ங்க. 139. 59வது ஞானபீட விருது 2024 யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஓகேங்களா, ஞானபீட விருது 2024 யாருக்கு வழங்கப்பட்டுள்ளதுன்னா வினோத்குமார் சுக்லா. சரிங்களா, வினோத்குமார் சுக்லா. அடுத்து 2025ஆம் ஆண்டு தாதா சாஹிப் பால்கே விருது பெற்றவர் யாருன்னா மோகன்லால். நடிகர் மோகன்லால் இருக்காரு, அவருக்கு தான் தாதா சாஹிப் பால்கே விருது கொடுத்திருக்காங்க. இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்ற நடிகர் யாருன்னா சிரஞ்சீவி. சரிங்களா, இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்ற நடிகர் சிரஞ்சீவி. 2025ஆம் ஆண்டிற்கான சர்வதேச புக்கர் பரிசு வென்ற இந்திய பெண் எழுத்தாளர் யாருன்னா பானு முஷ்தாக். ஓகேங்களா, சர்வதேச புக்கர் பரிசு வென்ற இந்திய பெண் பானு முஷ்தாக். 2025 அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர் யாருன்னா மரியா கொரினா மச்சாடோ. சரிங்களா, 2025ஆம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு வென்றவர் மரியா கொரினா மச்சாடோ. சோ இந்த வீடியோல ஒரு 20 அவார்ட் சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து நம்ம பார்த்திருக்கோம். நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கண்டிப்பா நம்மளோட சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ ரிலேட்டட் ஏதாவது டவுட்ஸ் இருந்தா என்னோட கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரிவிக்கலாம். தேங்க்யூ.